இது டெஸ்ட் மேட்சா இல்லை T20யா? என்னையா பேட்டிங் விளையாடுறீங்க? சும்மா வேறு லெவலாக இருக்கியா. டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே ஆகல. ஒன்லி T20 மாடில் ஒரு ஓடிஐ மோடு பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கிலாந்தும் அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அதே ஃபீல்டில் தான் ஆடுறாங்கப்பா. ஏன்னா சும்மா வேறு லெவலில் நீங்கள் மட்டும் ஸ்மித் நீங்கள் மட்டும்தான் ஆடுவீங்களா, அக்ரோசிங் காமிப்பீங்களா? நாங்களும் காமிக்கிறோன்ட்டு எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், நம்மளோட கில்லு ப்ளஸ் ரவீந்திர ஜடேஜா அப்படின்ட்டு எல்லாருமே நிறுத்தலைங்க. ப்ளஸ் எல்லாம் T20 மோடு ஓடிஐ மோடில் தான் நேற்று வந்து ஆடி இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச்சில் 427 ரன் அடித்து டிக்ளரும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 608ங்கிற ஒரு வெற்றி இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஒரே நாளில் 3 விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து 3 விக்கெட் எடுத்து தடுமாறிட்டு இருக்காங்க. 72 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 536 ரன் கடைசி நாள் ஆட்டம் வேறு இருக்குது. ப்ளஸ் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பா, இங்கிலாந்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமாங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் பார்வை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.